ஏன் எங்களை ஏமாற்றினீர்கள்? தொன்போஸ்கோ திருத்தந்தையுடன் நெருங்கிய உறவு வைத்திருந்ததால் காவல்துறை அவரை சந்தேகப்பட்டது. மே 1860ஆம் ஆண்டு தொன்போஸ்கோவின் ஆரட்டரியை காவல்துறை சோதனை செய்தனர். அனைத்து பகுதிகளையும் சோதனையிட்ட அவர்கள் ஒரே ஒரு மேசை மட்டும் பூட்டி வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு தொன்போஸ்கோவிடம் கோபமாக அதை திறக்கும்படி கட்டாயப்படுத்தினர். தொன்போஸ்கோ மறுத்தார். இருப்பினும் காவல்துறையினர் அவரை விட்டபாடில்லை. காவல்துறையினரின் கடுமையான வற்புறுத்துதலுக்கு பின்பு தொன்போஸ்கோ அதன் சாவியை அவர்களிடம் ஒப்படைத்தார். அதை திறந்ததும் காவல்துறையினருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அதில் பல தாள்கள் இருந்தன. அதை மிக ஆர்வமாக காவல்துறையினர் ஆராய்ந்தார்கள். அதில் ஒன்று தொன்போஸ்கோ மளிகை கடைக்காரருக்கு கட்ட வேண்டிய 1800 லீரேயின் ரசீது. மற்றொன்று தையல்காரருக்கு கட்ட வேண்டிய 1730 லீரேயின் ரசீது. இவை என்ன என்று காவல்துறையினர் கேட்டதற்கு தொன்போஸ்கோ, இன்னும் ஆராய்ந்து பாருங்கள், நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என்று பதிலளித்தார். இன்னும் சிறிது ஆராய்ந்து பார்த்த பின்பு அத்தாள்கள் அனைத்தும் தொன்போஸ்கோவின் கடன் ரசீதுகள் என்பதை காவல்துறையினர் உணர்ந்தனர். அவர்கள் தொன்போஸ்கோவிடம், ஏன் எங்களை ஏமாற்றினீர்கள் என்றனர். அதற்கு தொன்போஸ்கோ, நான் ஒன்றும் செய்யவில்லை, நீங்கள்தான் அதற்கு முற்றிலும் பொறுப்பு என்று கூறியதுடன், இக்கடனை அடைக்க நீங்கள் எனக்கு சற்று உதவி செய்தீர்கள் என்றால் மிகவும் நன்றாக இருக்கும் என்றார். இதனை கேட்டவுடன் காவல்துறையினர் இவரை பார்த்து சிரிக்கத் தொடங்கினர். பின்னர் தொன்போஸ்கோ காவல்துறையினருக்கு திராட்சை ரசம் தந்தார். அவர்கள் மகிழ்ச்சியோடு அருந்திவிட்டு சென்றார்கள்.